22 வருஷமா எங்களுக்கு தண்ணி வந்து காவி தண்ணியா தான் வருது. அந்த தண்ணி வந்து சரி பண்றதுக்கு நாங்க நிறைய இடத்துல வந்து மனு கொடுத்திருந்தோம். அதை பத்தி எந்த ஏற்பாடும் இல்லை. வடிபம்பு வசதியும் கிடையாது. ஒரே ஒரு வீட்டுல தான் தண்ணி வசதி இருக்கு. நாங்க தண்ணி இல்லைன்னா எல்லார் வீடும் இந்த தெரு சமாநாடு கிராமம் ஃபுல்லா அந்த வீட்டுக்கு தான் போய் தண்ணி பிடிக்க போறோம். ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஜனங்க. ஒரு நாள் தண்ணி வரணும்னா இந்த காவி தண்ணியே குடிக்கிறோம். அந்த காவி தண்ணிக்கு கூட எங்களுக்கு நிரந்தர தண்ணி கிடையாது. தண்ணி சரியான நேரத்துக்கு எங்களுக்கு தண்ணி கிடையாது. தண்ணி இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுறோம். நாங்க வந்து இப்போதைக்கு சரி பண்ணி அடிப்பம்பு வசதியும் செஞ்சு கொடுக்க சொன்னா அது வரையும் இது மனு கொடுத்தும் எந்த இதுவும் எங்களுக்கு கிடையாது. இப்ப எல்லாரும் இந்த ஊர் இளைஞர்களா சேர்ந்து டேங்க்ல ஏறி சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க உயிருக்கு எந்த ஆபத்து இருந்தாலும் என்ன சொல்றதுன்னு தெரியல. சொல்லி பார்த்தாச்சு நம்மளே ஏறி செய்யுங்கிறதுனால எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்காங்க. எங்களுக்கு வந்து இந்த டேங்க் சரி பண்ணி கொடுக்க சொல்லுங்க. ஒரு அடிப்பம்பு வசதி எங்களுக்கு செஞ்சு கொடுக்குங்க. சம்பானோட கிராமத்துக்கு எந்த உதவி வந்தாலும் அதை சொல்றதுக்கு ஆள் கிடையாது. அப்படி யாருமே பயன்படுறாத அளவுக்கு தான் வந்து இந்த ஊருக்கு வர எந்த உதவியுமே எங்களுக்கு வந்து சேர மாட்டேங்குது. அது மாவட்ட ஆட்சியர் தயவு கூர்ந்து எங்க ஜனங்களை கொஞ்சம் பார்க்கணும். இடையில வந்து மாசம் கூட வந்து இது மாவட்ட ஆட்சியர் வந்து ஊருக்கு குறைகளை வந்து கேட்கணும்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. ஆனா எங்க ஊர்ல வந்துட்டு இதுவரையும் எந்த குறைகள் சொன்னாலும் அந்த குறைகள் நிறைவேற்றதுக்கு ஆளே இல்லை. தயவு செய்து மாவட்ட ஆட்சியர் வந்து சமாநாடு ஜனங்களை கொஞ்சம் பார்த்து எங்களுக்கு ஒரு டேங்க் புதுசா டேங்க் சரி பண்ணி கொடுத்துட்டு எங்களுக்கு ஒரு அடிப்பம்பு வசதியும் அதே மாதிரி இந்த தெருவுக்கு என்ன உதவி கிடைக்குதோ அது எங்களுக்கு நேரடியா வந்து சேர அளவுக்கு இந்த மாவட்ட ஆட்சியர் ஏதாவது உதவி செய்யணும். அதுக்காக இந்த ஊர் ஜனங்கள் மத்தியில ரொம்ப தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.